முருகாச்சரணம். இன்று சிவராத்திரி புண்ணிய தினம். அருணகிரிநாதர் தம்முடைய திருப்புகழில் நவமணி மாலைகளில் சிவனை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். சிவனை பற்றி பாடும் பொழுது அவனுடைய திருவிளையாடல்கள், அவனுடைய வடிவம், நடராஜ வடிவம், பஞ்சாட்சரம், நமசிவாய என்ற தத்துவம், இவற்றையெல்லாம் விரிவாக பாடியிருக்கிறார். அதில் நரையோடு பற்கவிழ்ன்ற என்ற பாடலில், அது ஒரு பொது பாடல். அந்த பாடலில் சிவனை பற்றி வர்ணிக்கும் போதும், தேவாரம் பாடுவதற்கு நாயன்மார்களுக்கு உதவி புரிந்தவன், அவர்களுக்கு அருளை கொடுத்தவன், பார்வதி தேவியை இடப்பக்கத்தில் கொண்டவன், அவன் பிக்ஷாடனனாக வந்தவன், ஆலகால விடத்தை, பார்க்கடலிலிருந்து வந்த ஆலகால விடத்தை உன்றவன், நாகங்களுக்கு அடைக்கலமாக தன்னுடைய உடம்பை கொடுத்தவன், தன் இடுப்பில் நாகங்களை அணிந்தவன், திரிபுரங்களை எரித்தவன், தலையில் அழகாக கங்கையோடு தும்பை, நொச்சி இந்த மலர்களை அணிந்தவன், அரி அயன் இவர்கள் நாள்தோறும் பூஜிக்கும் நிமலன் என்றெல்லாம் அவருடைய பெருமையை கூறுகிறார். உரையோடு சொல் தெரிந்த மூவர்க்கு ஒளி பெற நற்பதங்கள் போதித்து, ஒரு புடை பச்சை நங்கையோடு உற்று, ஒரு பக்கத்தில் பச்சை நங்கை உமையை கொண்டவன், உலகூடே இந்த உலகம் முழுவதும் உருபலி பிச்சை கொண்டு போயுற்று, பிக்ஷாடனராக வந்தவன், உவரி விடத்தை உண்டு, கடலில் தோன்றிய அந்த விஷத்தை, ஆலகால விஷத்தை உண்டு சாதித்து தேவர்களை காப்பாற்றிய, உலவிய முப்புறங்கள் வேவித்து, ஆகாயத்தில் 3 கோட்டைகளை கொண்டு அலைந்து கொண்டு தேவர்களையும் மனிதர்களையும் கஷ்டப்படுத்திய தாரகாக்ஷன், வித்யுன்மாலி, கமலாக்ஷன் என்ற 3 அசுரர்களையும் அவர்களுடைய 3 கோட்டைகளையும் முப்புறங்களையும் வேவித்து அழித்து, நாகம் அவிர் சடை வைத்த கங்கையோடு ஒக்க, அரையோடு கட்டி நாகங்களை இடுப்பில் அணிந்தவன், நாகங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும்போது அவன் கைலாயத்தில் இருப்பவன், அவன் கைலாயத்தின் குளிரானது அந்த நாகங்களுக்கு தாங்காத போது அது எல்லாம் இறைவனுடைய ஜோதி ஸ்வரூபமான இந்த உடலில் வந்து அமர்ந்து கொள்ளுமாம். அந்த நாகங்களை அரையோடு கட்டி அந்தமாய் வைத்து, அவிர் சடை வைத்த கங்கையோடு, கங்கை வேகமாக பகீரதனுக்காக கீழே இறங்கி வரும்போது அவளுடைய வேகத்தை தாங்குவதற்காக தன்னுடைய ஜடாமுடியை விரித்து அந்த கங்கையை தாங்கினவன் சிவன். ஆகவே அவிர் சடை வைத்த கங்கையோடு ஒக்க அழகு திருத்தி, இந்து மேல் வைத்து, அழகான சந்திரனை, பிறை சந்திரனை மேலே அமைத்து, அருகோடு நொச்சி தும்பை மேல் வைத்த, அருகம்புல், நொச்சி மலர், தும்பை மலர் இவற்றை மேல் ஜடாமுடியில் அணிந்த, அரி அயன் நித்தம் வந்து பூஜிக்கும், ஹரியும் விஷ்ணுவும் அயன் பிரம்மாவும் தினமும் வந்து பூஜிக்கும் அரன் அந்த சிவன், அவன் நிமலன் குற்றமற்றவன், எல்லாவற்றிற்கும் மேலானவன், அவனை அவனுடைய முருகப்பெருமானே என்று முருகனை அழைக்கிறார். பாடல் நரையோடு பற்கவிழ்ன்ற பாடலில் மிக அருமையாக வர்ணனை புரிகிறார். முருகாச்சரணம்.